வணக்கம் வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாசத்திலிருந்து ரவி பேசுகிறேங்க. வாழ்க்கையில் வாழ்க்கை ராஜயோகமாக வாழ்கிறதுக்கு தான். அந்த வாழ்கிறதுல யாருக்கு ராஜயோகம், யாருக்கு சமயோகம், வாழ்க்கையே இல்லாத போகிறது யாருக்கு? ஒரு திருமணம் என்பது நார்மல், 2 திருமணங்கிறது பரவாயில்ல, 3 திருமணங்கிறது அதர்மம். இந்த 3 திருமணமும் பண்ணி அவங்களுக்கு மனைவி அமையலை, வாழாத போயிட்டாங்க. அப்போ ஒரு ஆணுக்கு 3 திருமணம் பண்ணி மனைவி வாழலை அப்படிங்கன்னா அந்த குற்றம் யாரிடையே இருக்குன்னா பையனிடையே இருக்கு. ஒரு 40 இடத்துல போய் இந்த 3 திருமணத்துக்கும் ஜோசியம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. 23 ஒரு கல்யாணம். இங்கே பார்க்கக்கூடிய ஜாதகம் என்னுடைய சென்னையிலேருந்து வந்தது. இந்த பையனுடைய ஜாதகம் சென்னையிலேயே வந்தது. பையன் பிறந்திருக்குது பார்த்தீங்கன்னா 21/10/1998 பையன் பிறந்திருக்காரு. அவர் என்கிட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி ஜாதகம் 23 ஒரு கல்யாணம், 25 ஒரு கல்யாணம், 27 ஒரு கல்யாணம், 3 கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு பெண்ணு நிற்கல. இப்போ 3வது கல்யாணம் பொண்ணும் வருது, 10 நாளைக்கு குடும்பம் நடத்துது, போயிடுது, இருந்து செய்ய மாட்டாங்குது, இதாச்சும் தங்குமா தங்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஜாதகம் என்பது ஒன்று. அப்போ முதல் கல்யாணத்தப்பையும் அந்த பொண்ணை பார்த்து செஞ்சு அந்த பொண்ணுக்கு ஜாதகம் நல்லா மேட்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிற்கல. 2வது பொண்ணுக்கும் நிற்கல, 3வது பொண்ணுக்கும் நிற்கல. அந்த 3வது பொண்ணு ஜாதகத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜாதகம் பொன் ஜாதகம் என்னமோ நல்ல ஜாதகம் தான், தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தப்பு இருக்கிறதோ ஆண் ஜாதகத்தில். இதில் இந்த ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு மட்டும் கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பொருத்த புக்கில் பொருத்த புக்குலேயோ மற்ற விஷயத்தையும் பார்க்கறதுலையோ அவங்க தப்பு பண்ணிடுறாங்க. 10 பேர் உட்காந்துருக்காங்க, அந்த இடத்துல போய் இவங்க பொருத்தம் பார்க்கக்குள்ள அந்த பொருத்தம் பார்த்துட்டு இது பொருத்தம் இல்லை, பொருத்தம் நல்லா இருக்குது, 10 பொருத்தம் இருக்குது, 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணின வாட்டி பிரிஞ்சு போகுது ஏன்? சில ஜோதிட குருமார்களுக்கும் தமிழ்நாட்டின் தங்கம், அதாவது முத்து பவளம்னு சொல்லலாம், இந்த கலையை வைரக்கலைன்னு சொல்லலாம், ஜோஷி கலையை, மகா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் மூழ்கி முத்து எடுப்பவர் சில பேரே, எல்லாத்தினாலையும் மூழ்கி முத்தெடுக்க முடியாது. அப்போ கணக்குகளை புரிந்து கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்துடன் ஒவ்வொரு ஜோஷிக்காரங்களும் மனசில் பதிய வச்சுக்கிட்டு ராஜயோகம் பெறும் 12 ராசிகள் அப்படிங்கிற புக்கில் இந்த கருத்துக்களை கொடுத்துருக்கேன். இந்த புக்கு ஒவ்வொரு ஜோஷிக்காரர் கையில் இருந்துச்சுன்னா இந்த புக்கில் இருக்க நுணுக்கத்தை கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஏன் இந்த தப்பு நடக்குதுங்கிற விஷயத்தை நீங்களே புரிஞ்சிக்கலாம். அதாவது தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு ஒரு 3 பேர் மட்டும் கணக்கு சொல்கிறேன் பாருங்க. சூரிய பகவான் வீரியம் அதிகமாக, ஒரு ஆண் குழந்தைக்கு வீரிய விருத்தி அதிகமாக இருக்கணும், மீச மேலே எலுமிச்சம்பழம் வச்சா நிற்கணும், மாதிரி உடம்பு கன்னுன்னு இருக்கணும் கடைசி காலம் வரைக்கும். அது யாருக்கு இருக்கும்? அதான் கணக்கு. சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும். அடுத்ததாக உடல் காரகன் சந்திர பகவான், அவர் நல்ல முறையில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அல்லது இவர்கள் எங்கே இருந்தாலும் இவர்களை குரு பார்த்துருக்கணும். இவர்கள் நல்லா கணிச்சிங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 பேர்த்து கூடயும் கேது பகவான் கூடக்கூடாது. அடுத்ததாக இந்த 3 பேர் உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு அதிபதியும் நீச்சமாகக்கூடாது. அடுத்ததாக இந்த 3 பேரும் கேது பகவானுடைய நட்சத்திரமாகிய அஸ்வினி, மகம், மூலம் இருந்த காலில் உட்கார்ந்துருக்கக்கூடாது. அப்படி உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் கிடைக்கும், உடலில் ஆண் தன்மை இருக்காது. இதை சுருக்கமாக பார்த்துடலாம். இதை புரிஞ்சுக்கங்க, சுற்றம பாயிண்ட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஜோசியத்தில் இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு விடுதலைன்னு சொல்கிறேன்.
லக்னம் தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 3ல் குருவும் கேதுவும். இந்த குரு என்பது புத்திரகாரன், குழந்தை பாக்கியத்தை உற்பத்தி பண்ணி கூடவர். இவர் கேது ஞானகாரன். இந்த 2 பேரும் உட்கார்ந்துருக்கு வீட்டுக்கு அதிபதி சனி நீச்சம். லக்னம் என்பது மூலத்து கால், அஸ்வினி மூலத்து காலில் வந்துடுது. இது கேதுனுடைய கால், புரிஞ்சுக்கங்க. மூலம் கேதுனுடைய கால். அடுத்தது குருவும் கேதுவும் உட்கார்ந்து சனி குரு கேது உட்கார்ந்து வீட்டுக்குடைய நீச்சம் ஆயிட்டான். அப்ப கேது என்பது கிரகத்திலே அதிக வலிமை கொண்டது. குரு என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம். இந்த 2 பேருமே நீச்ச காலில் உட்கார்ந்துருக்கனால அந்த உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு அதிபதி அஸ்வினி காலில் உட்கார்ந்துருக்காரு. சனி அஸ்வினி காலில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவரும் கேதுனுடைய காலில் வந்துட்டாரு. அப்ப வலுவிலிருந்து போகிறது. அடுத்தது செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். வீரிய அதிபதி என்பது சொல்லக்கூடியவர் செவ்வாய். ரத்தத்துக்கு அதிபதி அவர் தான் படை தலைவர். அவரே நீச்சமாக வராரு மகத்தின் காலில் உட்கார்ந்து. செவ்வாய் இங்கே உட்கார்ந்து செவ்வாய் சிம்மத்தில் உட்கார்ந்து ராகுவோட கூடி. அடுத்தது செவ்வாய் உட்கார்ந்துற கால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மகத்து காலில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மகத்து காலில் செவ்வாய் உட்கார்றாரு அப்படின்னா இவருக்கும் இங்கே வலுவிலிருந்து போச்சு. இந்த செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு அதிபதி சூரியன் நீச்சம் சுருக்கமா. அப்ப குரு கேது உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு அதிபதி சனி நீச்சம், செவ்வாயும் ராகுவும் உட்கார்ந்துருக்க சூரியன் நீச்சம். அப்படிங்குள்ள இந்த பையனுக்கு வயது 27 தான் நடக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 21/10/1998 பிறந்திருக்காரு. 23ல் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு டைவர்ஸு. 24ல் ஒரு கல்யாணம் பண்ணி டைவர்ஸு. இப்போ 3ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி அவங்களும் வாழலை. இது எந்த கோர்ட்டில் போய் நிற்குதுன்னு தெரியல. இதுக்கு முதல்ல கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் அஸ்வினி நட்சத்திர கோயில் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி நட்சத்திர கோயில் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் பக்கத்தில் இருக்க திருத்துறைப்பூண்டி ஈஸ்வரன் கோயில், அந்த கோயிலில் போய் அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி அஸ்வினி நட்சத்திரத்திலேயே போய் அர்ச்சனை பண்ணணும். எந்த மாதத்துக்கு போகணும்னா அவர் பிறந்த மாதத்துக்கு போகணும். ஐப்பசி மாதம் பிறந்திருக்கார். புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் அவர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த கோயிலுக்கு போய் அன்னைக்கு பூரா அந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த கோயிலே இருந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி 27 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி தேங்காய் பழம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் 27 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி பசுமாட்டுக்கு அன்னதானம் பண்ணி சாமிக்கு அர்ச்சனை பண்ணி சாமி மேலே கொட்டி அந்த திண்ணூரை எடுத்துக்கிட்டு இவர் சாப்பிட்டுக்கிட்டு வரணும். சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இவர் உடலில் மாறுதல் ஏற்பட்டால் திருமணம் ஏற்படலாம். உடலில் மாறுதல் ஏற்பட்டாட்டு திருமணம் பண்ணலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் மகம் மூலம் அஸ்வினி, இதுக்கு கேது தான் சாரம். அந்த கேதுனுடைய அஸ்வினி நட்சத்திரனுடைய கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற ஈஸ்வரன் கோயில், அவர் தான் அஸ்வினி நட்சத்திர கோயில். அந்த கோயிலில் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த உடலில் மாறுதல் கிடச்சி அந்த திண்ணூறு உள்ளே போய் மாறுதல் கிடச்சி அவருக்கு அந்த ஆண் தன்மை உண்டாகும். இதுதான் மூல விஷயம். அடுத்ததாக பிள்ளையார்பட்டியில் இருக்க பிள்ளையாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அது மகம் நட்சத்திரம் என்று செவ்வாய் உட்கார்ந்துருக்க மகம் நட்சத்திரம் என்று பிள்ளையார்பட்டியில் இருக்கிற பிள்ளையாருக்கு அதே சூரியன் நீச்சமாக வர ஐப்பசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பிள்ளையார்பட்டியில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த மக நட்சத்திரங்களில் அபிஷேகம் பண்ணி அந்த திண்ணூரும் இவர் சாப்பிடணும். சாப்பிட்டு குறைந்தது ஒரு 3 மாதம் கழித்து ஒரு உடம்புல மாறுதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுருந்தால் இந்த தோஷங்கள் விலகி இருக்கும். இதுதான் விஷயம். இந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஜோசிக்காரங்களுக்கு தான் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியாது. அதனால் ஜாதகம் படித்தவர்களுக்கு இது எளிமையாக நான் சொல்வது எளிமையாக புரியும். அப்போ ஒவ்வொரு ஜோசியக்காரங்களும் இதை பார்க்குறவங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்லேயோ நம்ம ஜாதகத்துலேயோ இந்த முரண்பாடான விஷயம் இருக்குது. அதாவது வெளியில் பார்க்க பேச கொள்ள எல்லாத்துக்கும் நல்லா இருப்பாங்க, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு முரண்பாடான அமைப்பு இருக்குது அப்படின்னா ஆண் குழந்தைங்க அப்பயும் ஜெயிக்கிறதுக்கு வழி உண்டு. தமிழ்நாட்டின் பகவான் உண்டு, விதிவிலக்குன்னு எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் மீறி தான் பகவான் இறைவன் சொல்கிறோம்.
அந்த இறைவனே கை கொடுப்பாரு. அந்த இறைவனை நாடினால் அது எந்த இறைவன் அப்படின்னு அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற தப்பை திருத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம், சரணடையலாம். ரெண்டாவது, வருஷத்தில் ஒரு சூரியன் நீச்சம் வர மாதத்தில் அவர் ஒரு மொட்டையை போட்டு இந்த கோயிலுக்கெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு வந்த இறைவனை வழிபட்டு வந்தார்னா அவர் குறை நீங்கும். அதனால் இந்த 3 பொண்ணுங்க வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சு இந்த மாதிரி தவறுகளை அப்பா அம்மா இதுக்கு மேலே செய்யக்கூடாது. நல்ல ஜோசியரை பார்த்து நல்லபடியாக அணுகி இந்த குரு கேது நீச்சம் சனிக்கும் செவ்வாய் உட்காந்துருக்க கால் மகத்தின் காலில் உட்காந்துருக்கனாலும் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் இந்த பையனுக்கு 3 தாரம் திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே செஞ்சது தப்பு. இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வாங்க. கொள்ளு உணவாக எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள் அந்த தம்பியை. கேது என்பது கொள்ளு. அதிகபட்சமாக மாதத்தில் 20 நாளுக்காச்சும் அந்த பையன் கொள்ளு யூஸ் பண்ணணும். கொள்ளு யூஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த விஷயம் அந்த தம்பிக்கு மேன்மையை தரும் என்று கூறி, ஜாதகம் மக்களை வாழ வைப்பதுக்கே என்பது கூறி இந்த தம்பி இங்கே காப்பாற்றி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதை காப்பாற்றிக்கலாம். அடுத்ததாக சாமியாராக போகிற ஜாதகம் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிறப்பு 14/4/1982. இப்போ சாமியாராக போயிருக்காங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்புறம் மனைவி பக்கத்தில் இருந்து அது வழி நடத்த முடியல. மனைவி கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகுது. அப்படி ஒரு ஜாதகம். இது ஒரு இடத்துலேருந்து நமக்கு வந்ததுங்க. கோயம்புத்தூர்லேருந்து நம்மக்கிட்ட வந்தாங்க கஸ்டமர். சார், நான் சாமியாரை போய் 4 வருஷம் ஆகுது, ஏதாச்சும் விடிவு காலம் உண்டா, இதுக்கு மேலே என்னால் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னாரு. அப்போ அந்த சாமியார் உடையிலேயே அவர் கேட்குறாரு, என் ஜோசியத்தை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. அவருக்கு வயசு 44, 82. இதிலேருந்து பார்த்தா 42, 46 வயசு ஆகுது. பாருங்கள், இதில் இவர் பிறந்ததே மூல நட்சத்திரம். லக்னம் மீன லக்கணம். மீன லக்கணத்தில் நல்லா புரிஞ்சுங்க, அங்கே சொன்ன விஷயமே தான் இங்கே. சூரியன் கூட கேது சேரக்கூடாது, சந்திரன் கூட கேது சேரக்கூடாது, செவ்வாயோட கேது சேரக்கூடாது. இந்த மாதிரி கேது பகவான் இவங்க 3 பேர்த்தோட கூடி இருந்தாலோ அல்ல அந்த கூடல் கிரகம் கேதுனுடைய காலில் இருந்தாலோ அவங்களுக்கு ஆன்ம விருத்தி கம்மியாயிடும். இந்த சூட்சும பாயிண்டை ஜோசியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவங்க சர்வீஸில் இருக்காங்க. சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு பாயாசம் வைக்கிறவங்களுக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டு, நெய்யில் தாளிச்சு கொட்டு நல்லா ருசி இருக்கும், ஏலக்காய் 2 போடுங்க, இன்னும் மனமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ எவ்வளோ போடுறது அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அந்த மாதிரி கணக்கு அதை ரைஸ் பண்ணி கொடுக்கறது தொழில் சர்வீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதை சொல்ல தெரியும், அதை கேட்டுக்க தெரியும். எல்லாரும் இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியலாமா, கேட்டுக்கலாமா அப்படின்னா எல்லாத்துக்கும் புரியாதுங்க. நான் மூல நட்சத்திரம், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, ரைட்டு. மூல நட்சத்திரம் நீங்கள், ஆனால் அந்த மூல நட்சத்திரம் கூட கேது சேர்ந்துருக்கா? இங்கே பாருங்கள், மூல நட்சத்திரம் கூட கேது சேர்ந்துருக்கு. அப்போ உடலில் வீரியத்தன்மையை அந்த கேது குறைச்சிடுறாரு. இது முதல் ஆப்ஷன். அடுத்ததாக பாருங்க, சூரியன் புதன் சித்திரை மாதத்தில் பிறந்தவர். சூரியன் வீரியாதிபதி. இந்த சூரியன் வீரியாதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. 10/1 சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்காரு. அப்போ முதல் வீரியாதிபதி லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி அவரே சூரியன் அஸ்வினி நட்சத்திர காலில் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கேயும் ஆண் தன்மை கெட்டு போகுது. இப்போ ஆண் தன்மை கெட்டு போகுது அப்படிங்குள்ள அடுத்தது செவ்வாய் சனி சேர்க்கை. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அது ஒரு சண்டை சச்சரவு 4ஆம் இடத்துக்குள்ள சுகத்தை கெடுத்துவிடும். அது ஒரு விஷயம். குரு 5லிருந்து 1, 2, 3, 4, 5வது பரியா சுக்கரனையும் 7வது பரியா புதனையும் சூரியனையும் கூப்பிடுறான். இவர் நல்ல ஒரு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு உயர்வான படிப்பை படித்து அந்த படிப்பில் லாபத்தை சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு 35 வயசுக்கு மேலே இவர் திருமணம் பண்ணுறாரு. ஒரு 3 வருஷம் தான் அந்த திருமண வாழ்க்கை இவருக்கு நீடிக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா 2-3 தாட்டி குழந்தை இருந்து அபாசனம் ஆகிடுச்சு, நான் கூட வாழலைன்ட்டு அந்த பொண்ணு வெளியில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மனசை விரக்தி ஆகி இவர் சாமியாராக வந்துட்டார். இதுக்கு மேலே வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்குள்ள ஒரு புடிமானத்தை கொடுப்பது அப்படி என்பது வாழ்க்கையில் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திராதிபதி. இந்த நட்சத்திரம்
கேது பகவான் நட்சத்திரம். அந்த கேது வந்து ஞானத்துக்கு அதிபதி. அவர் தான் பிள்ளையார் பகவான், ஆஞ்சநேயர் பகவான் அவர் தான். அப்படிங்கிற வரக்குள்ள அந்த ஞானத்துக்கு ஞானஸ்வரூபம் வந்து ஞானத்து பக்கத்தில் தான் கொண்டு போகுமே தவிர இந்த குடும்ப வாழ்க்கை லௌகீக வாழ்க்கைங்கிறதுக்கு ராகு பகவான் தான் நல்லா இருப்பார். கேது பகவான் அவ்வளோ சிறப்பை கொடுக்க மாட்டார். லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிறது, குடும்ப வாழ்க்கைங்கிறது ராகு தான். கேது வந்து அவ்வளோ சிறப்பை கொடுக்க மாட்டார். அப்போ அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரமாகவும் உடல் வந்துடுது, கேதுவும் கூட சேர்ந்துடுறாரு, சூரியன் கேது காலில் உட்காந்துடுறாரு. அப்படிங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இது வந்து ரிமார்க்கான ஜாதகம். இதனால தான் ஒரு வாழ்க்கையில் வந்து ஆண் தன்மை சரியில்லாதனால அந்த பெண்ணு விட்டுட்டு போயிடுச்சு. முன்ன பெண்ணை இருந்ததுன்னா குடும்பம் நடத்துவாங்க, குழந்த பாக்கி இல்லாட்டினா என்ன இருந்துட்டு போ அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கக்குள்ள சரியான தன்மைக்கு உடல் ரீதியாக ஒரு பொண்ணை வந்து ஒரு நல்லபடியாக பார்த்துக்க முடியல அப்படிங்கக்குள்ள பெண் மனசு உடஞ்சி வெளியில் போயிடுறாங்க. அதனால் ஜாதகம் என்பது பார்க்கக்குள்ள இந்த நுணுக்கெல்லாம் பாருங்கள். சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 பேருமே கேதுவோட சேரவும் கூடாது, கேது காலில் நிற்கவும் கூடாது. ராகு கேது இவங்க 2 பேருமே அவங்க உட்கார்ந்து வீட்டுக்கு அதிபதி நீச்சமாகவும் கூடாது. அந்த மாதிரி கணக்கு பார்த்துங்க. அந்த மாதிரி பார்த்தால் மட்டும்தான் ராகு உட்கார்ந்து வீட்டுக்கு அதிபதி நீச்சமும் கேது உட்கார்ந்துருக்க அதிபதி நீச்சமும் ஆயிட்டாங்கன்னா அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது, அவங்களும் டம்மி ஆகிடுவாங்க. அதனால் ஜோஷியம் அப்படிங்கிறது மாபெரும் சமுத்திர கடல். அந்த சமுத்திர கடலில் மூழ்கி முத்து எடுப்பது அபரீதம், எல்லாத்துக்கும் முத்து கிடைக்க போகிறதில்ல. அப்படிங்குள்ள அதாவது அவங்க படிப்புக்கு தகுந்தது அந்தந்த ஜோஷிகாரங்க மேன்மைக்கு வராங்க. அதனால் இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள் பூராவுமே ராஜயோகம் பெரும் 12 ராசிகள் எங்கள் புக்கில் வச்சுருக்கோம். எப்படி ஜாதகம் இருந்தாலும் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரலாம். அதாவது தரமின்றி மேன்மைக்கு வர முடியாது. கொடுப்பன் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். அப்போ ஜோசியத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை மேன்மைக்கு வரும். அதனுடைய ரகசியத்தை போகிறான். பாரம்பரியமாக 50 வருஷம், 75 வருஷம், 100 வருஷம், 120 வருஷமாக பரம்பரையாக பணக்காரனாக இருக்காருன்னா எப்படி, அது எந்த மாதிரி வீடு அமைஞ்சா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே ராஜயோக வாஸ்துங்கிற புக்கில் வச்சுருக்கோம். அதனால் இந்த விஷயத்தை பூராமே ஒவ்வொருதும் தெரிஞ்சு நீங்கள் பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா, பொருத்தம் சேர்க்குறீங்கன்னா நெட்டில் போய் எடுத்தாலும் இந்த ரகசியம் கிடைக்காது, பொருத்த புக்கில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரகசியம் கிடைக்காது. இந்த புக்கில் இந்த ரகசியத்தை வச்சுருக்குறோம். இந்த புக்கு ஒருத்தரும் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் தேரியில் வந்ததை எடுத்து வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை இந்த புக்கில் உள்ளடக்கி இருக்கோம். யார் கூட யார் சேர்ந்தால் அங்கே ஜாதகத்தில் வந்து பவர் கூடும், பவர் குறையுங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த கூடுது குறையுது, ராஜயோகமாக வர்றது, சன்னியாசமாக போகிறது. வீட்டிலே சில பேர் சன்னியாசமாக இருப்பாங்க, லேடிஸு, எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுவாங்க. ஆணும் எனக்கு பிடிக்கலன்ட்டு போயிடுவாங்க. சரி கட்டணத்துக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே அப்படியே போகட்டும் போ அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூட்சம பலன் யாருக்கு 30 வயசுலேயே இப்படி ஆகுமா, 40 வயசில் ஆகுமா, 50 வயசில் ஆகுமா, திசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஆகுமா அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து கணக்கிட்டால் மட்டும்தான் கணக்கு இங்கே சொல்ல முடியும். அதனால் இங்கே இந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு 100 ஜோசியம் 200 ஜோசியத்துக்கு மேலே இருக்குது கையிருப்பு. இருந்தாலும் ஒரு 2 ஜோசியத்தை எடுத்து மக்கள் தெளிவு பெற வேண்டும். அந்த மக்கள் நம்பி போக ஒவ்வொரு ஜோசியக்காரங்களும் இதை புரிஞ்சு மக்களை வாழ வைங்கன்னு கேட்டுக்கிட்டு மனதார விடைபெறுகிறேன். வணக்கம்.